பாலாறு பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஏரி கால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றக் கோரி மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா நெக்குந்தி ஊராட்சி சிகரணப்பள்ளி ஏரியில் இருந்து பூவரசன் கோட்டை ஏரிக்கு செல்லும் 30 அடி அகலம் கொண்ட ஏரி கால்வாய் செல்கிறது. இந்த கால்வாய் பகுதியில் தற்போது முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட தற்போது 3 அடி அகலம் மட்டுமே கால்வாய் பகுதியாக உள்ளது. இதன் காரணமாக மழைக்காலங்களில் ஏரியிலிருந்து வெளியேறும் ஏரி கோடி செல்லும் தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் விவசாய நிலங்களின் வழியாக சென்று குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சென்று பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஏரிக்கோடி கால்வாய் பகுதியை தனியார் தொழிற்சாலைக்கு சாலை அமைத்து ஏரிக்கோடி கால்வாய் பதவியை தனியார் தொழிற்சாலைக்கு தாரை வார்க்கும் பணியை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தி வருகிறார்கள். இவற்றை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஏரி கால்வாய் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பாலாறு பாதுகாப்பு விவசாய சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது. இவற்றை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்வதாக உறுதியளித்துள்ளார். மனு மீதான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலாறு பாதுகாப்பு விவசாய சங்கத்தின் தலைவர் அம்பலூர் அசோகன், கௌரவ தலைவர் சிவாஜி, பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் பாபு, துணைத் தலைவர் பாரி, துணை செயலாளர் செந்தில்குமார், சங்க நிர்வாகி கேப்டன் தினகரன் நிர்வாகிகள் சென்று மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். பாலாறு பாதுகாப்பு விவசாய சங்கத்தின் மூலிமா நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். என் பேர் பார்த்திங்கன்னா பாபு, மாநில பொருளாளர். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்காவில் சிகரணப்பள்ளி ஏரியிலிருந்து பூவரசன் கோட்டை ஏரிக்கு செல்கிற ஒரு நீர்நிலை கால்வாய் இருக்குது. இந்த கால்வாயில் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொழிற்சாலை அந்த பகுதியில் இருக்கிற அந்த நீர்நிலை கால்வாயை முழுமையாக அடைத்து, அதாவது அந்த பாதையாக அந்த இடத்த பயன்படுத்தின்னு இருக்காங்க. இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மழை காலங்களத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏரி கோடி செல்லும் அந்த தண்ணீர் என்னென்னா ஊருக்குள்ளேயும் விவசாய நிலத்துலேயும் புகுந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பல முறை பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கும் சரி, ஆட்சியருக்கு அதாவது பார்த்திங்கன்னா சப் கலெக்டருக்கும் சரி, நம்மளுடைய வட்டாட்சியர் எல்லாருடைய துறை அதிகாரிகளுக்கும் இது சம்மந்தமாக நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம். அங்கே இருக்கிற பொதுமக்கள் உண்ணாவிரதம், அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போராட்டமும் நடத்தியிருக்காங்க. காவல்துறையும் இதில் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்படி சூழ்நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த கால்வாய் முழுமையாக பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி அகலம் கொண்ட அந்த கால்வாயே இன்றைக்கி ஒரு 3 அடி அகலம் தான் இருக்கிற அளவுக்கு அந்த கால்வாய் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யிருக்காங்க. அந்த இருக்கிற அந்த 3 அடி கால்வாயும் அந்த தனியார் தொழிற்சாலைக்கு பாதையாக செல்வதற்கு முழுமையாக அடைச்சி அந்த நீர்நிலை கால்வாயை மூடி இருக்காங்க. இது குறித்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வாரத்துக்கு முன்பே மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருந்தோம். அதாவது உடனடியாக போன வாரத்தில் மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏடி பஞ்சாயத்துக்கும் சர்வேயருக்கும் கூப்பிட்டு உடனடியாக 2 நாளில் இதை போய் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுந்தாங்க. ஆனாலும் இதுவரையும் அந்த அதிகாரிகள் ஒரு மெத்தனை போக்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் இப்போ அடுத்த பட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழைக்காலம் தொடங்குது. உடனடியாக அந்த கால்வாய் பகுதியை
ஆக்கிரமிப்பை அகற்றி மீண்டும் வந்து சிறப்பாக வந்து எல்லா ஏரிகளுக்கும் வந்து தண்ணி போகிற மாதிரி அங்கே உள்ள பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் மழைக்காலத்தில் வந்து தண்ணி வீட்டுக்கு செல்லாமல் விவசாய நிலத்துக்கு செல்லாமல் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாலாறு பாதுகாப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏடி பஞ்சாயத்து சார்கிட்ட கொடுத்து நாளைக்கே உடனடியாக நேரில் போயிட்டு ஆய்வு செய்து எனக்கு அதனுடைய ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி அளிச்சிருக்காங்க. இதை வந்து தகவலாக வந்து நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி.